السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் அடைய இருக்கின்றோம். ரமலானுக்கு முன்னால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எம்மை தயார்படுத்திக் கொள்வது ரமலானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் ரமலானிலே நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ரமலானில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு அமல், அதுதான் துஆ. துஆவின் மூலமாக எமது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ரமலானிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதமாக ரமலான் மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், 3 துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது துஆ அநியாயம் செய்த ஒரு மனிதனின் துஆ, எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ட்ராவலருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விசேஷமாக ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் உள்ள நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர் கேட்கக்கூடிய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அதிலும் விசேஷமாக ஒரு மனிதர் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்திலே, நோன்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றார். நோன்புக்கும் துஆவுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, கனெக்ஷன் என்ன? அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சூரத்துல் பக்ராவிலே பேசும் பொழுது முக்கியமான 2 விடயங்களை பேசுகின்றார். முதலாவது, ரமலான் மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இரண்டாவது பகுதியை அல்லாஹ் சொல்கின்றான், நோன்புடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசும் பொழுது, வஇதா சஅலக இபாதி அன்னி, நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டார், நான் எங்கு இருக்கின்றேன், நான் எப்படி இருக்கின்றேன் என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கின்றேன், நான் பக்கத்தில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், யாராவது என்னிடத்தில் துஆ செய்தால் அந்த துஆவுக்கு நான் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கின்றேன், கேட்பதை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கவில்லை. ஃபல் யஸ்தஜீபு லீ வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் என்னிடத்தில் துஆ செய்யட்டும், என்னை நம்பட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். ரமலான் மாதத்திலே நடந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி பத்ருடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், முஸ்லிம்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு படை வந்திருக்கின்றது. 313 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள், துஆவில் இருந்தார்கள். அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, யா அல்லாஹ், எனக்கு வாக்களித்த வாக்கை நிறைவேற்றி விடு. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் யகூன ஃபில் அர்தி ஃபிஅத்துன் துஅபத், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிப்பீட் பண்ணி இந்த துஆவை செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்டது போதும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களது துஆவை ஏற்றுக்கொள்வான் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி பார்க்கின்றார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த வரலாறு இந்த ரமலான் மாதத்தில் தான் நடந்து இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை துஆவின் மூலம் தான் ஆரம்பித்திருக்கின்றார். ஆக பெரிய துஆ சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இது முழுக்க துஆ. அல்லாஹ்வை புகழ்கின்றோம், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்தில் உதவி தேடுகின்றோம், ஆக பெரிய ஒரு விடயத்தை கேட்கின்றோம், யா அல்லாஹ் ஹிதாயத்தை தந்துவிடு என்று அல்லாஹ் துஆவை வைத்துதான் குர்ஆனை ஆரம்பித்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை துஆவை வைத்துதான் முடித்திருக்கின்றார். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். மனிதர்களுடைய ரப், மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசன், இலாஹின் நாஸ், மனிதர்கள் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸ் என்ற மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டம், அந்த சிந்தனையை விட்டும், அந்த ஷைத்தானை விட்டும், ஹன்னாஸை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று
துஆவை வைத்தே குர்ஆனை ஆரம்பித்திருக்கின்றான், துஆவை வைத்தே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை முடித்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபிமார்கள் அனைவரும் தங்களுக்கு வாழ்க்கையிலே தேவைகள் ஏற்படும் பொழுது துஆ செய்திருக்கின்றார்கள், சாதித்திருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், அவர்களது கஷ்டங்கள் நீங்கி இருக்கின்றது. நோய் பிடித்த ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ இரக்கம் காட்டக்கூடியவர். மீனின் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று துஆ செய்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், தேவைகள் வரும் பொழுது துஆ செய்திருக்கின்றார்கள். இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவனுக்கு தௌஃபீகை கொடுப்பார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் தௌஃபீகை கொடுப்பார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஆபத்தை கொடுக்க நாடினால் அவனை அவன் மனதிலேயே அல்லாஹு தஆலா சாட்டி விடுவார். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் தௌஃபீகை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் தான் துஆ. துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நலவுகளை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்றான் என்று இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலானில் எதையும் நாம் கேட்கலாம், ஹலாலான ஹாஜத்துகளை கேட்கலாம். ரமலானில் என்று விசேஷமான துஆக்கள் எதுவும் பெரிதாக வரவில்லை. ஆனால் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய துஆ அது ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. ذهب الظمأ وبتلت العروق وثبت الأجر إن شاء الله என்ற துஆ வந்திருக்கின்றது. லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அறிந்து விட்டால் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை நாம் கேட்கலாம். இப்படி பல துஆக்களை கேட்கலாம். விசேஷமாக சஹருடைய நேரத்திலே கேட்கக்கூடிய துஆ, தஹஜ்ஜுடைய நேரத்திலே உணவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நாம் சஹருடைய நேரத்திலே துஆவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நேரம் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வந்து கேட்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை அடைந்து துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.